அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தாயார் குக்கிங் சேனல். இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா, நம்மளுடைய பாரம்பரியமான நல்ல சத்தான இந்த வெய்ய காலத்துக்கு உடம்ப குளிர்ச்சியா வச்சுக்கக்கூடிய கம்மங்கூழ் ரெசிபி தாங்க பார்க்க போறோம். வாங்க இதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். கம்பு கூழ் செய்யறதுக்கு நான் 1 கப் அளவு கம்பு எடுத்திருக்கேன். கம்பு இந்த மாதிரி உமி இல்லாம நல்லா சுத்தமான கம்பா பார்த்து வாங்கிக்குங்க. இந்த மாதிரி நல்லா சுத்தம் பண்ணி கடைகளில் கிடைக்குது, அந்த மாதிரி பார்த்து வாங்கிக்குங்க. இப்போ இதை ஒரு பாத்திரத்துல சேர்த்துக்கலாம். கம்பை பாத்திரத்தில் சேர்த்துட்டு இதில் தண்ணி ஊற்றி 3-4 வாட்டி நல்லா தேய்ச்சி கழுவி எடுத்துக்குங்க. இப்போ பாருங்க, கம்பை 4 வாட்டி கழுவிட்டு இதில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். இதை 1 மணி நேரம் ஊற விடுங்க. இது ஊறி வரட்டும். நம்ம கம்பு ஊற வச்சு 1 மணி நேரம் ஆகுது. கம்பு இப்போ நல்லா ஊறிருக்கு. இந்த அளவுக்கு ஊறினாலே போதும். இப்போ இதில் இருக்கிற தண்ணியை ஃபுல்லாக வடிகட்டி எடுத்துக்குங்க. கொஞ்சம் கூட தண்ணியே இருக்கக்கூடாது. ஒரு வடிகட்டியில் போட்டிங்கன்னா 5 நிமிஷத்தில் தண்ணி ஃபுல்லாக வடிஞ்சிரும். தண்ணி ஃபுல்லாக வடிகட்டிட்டு அரைக்கிறதுக்கு நான் மிக்ஸி ஜாரில் சேர்த்து வச்சுருக்கேன். இப்போ இதை கொரகொரப்பாக ரவை பக்குவத்துக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ பாருங்கள், நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். அரைச்ச கம்பு இந்த பக்குவத்தில் இருக்கணும். இந்த மாதிரி இப்போ அரைச்சி எடுத்த கம்பை ஒரு பவுலில் சேர்த்துக்குங்க. இதில் கம்பு அளந்த கப்பாலே 1.5 கப் அளவு தண்ணி சேர்த்துக்குங்க. தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிக்குங்க. இந்த மாதிரி தண்ணி ஊற்றிட்டு கரைச்சிட்டு நம்ம கொதிக்கிற தண்ணியில் ஊற்றும் போது கட்டி பிடிக்காமல் கூழ் தொழுவதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் கொதிக்கிற தண்ணியில் மாவு அப்படியே கொட்டும் போது கட்டி பிடிக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த மாதிரி கரைச்சிட்டு எடுத்துக்குங்க. கரைச்ச மாவு அப்படியே இருக்கட்டும். கூழ் தொழுவதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துக்குங்க. நான் மண்பானை எடுத்துருக்கேன். அதில் நம்ம கம்பு அளந்த கப்பாலே 3 கப் அளவு தண்ணி சேர்த்துக்குங்க. நம்ம மாவு கரைக்கிறதுக்கு 1.5 கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கோம். மொத்தமாக 4.5 கப் அளவு தண்ணி தேவைப்படும். இப்போ இதில் 3 கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கோம். இப்போ அடுப்பை பற்ற வச்சு தண்ணியை கொதிக்க விடுங்க. இது நல்லா கொதித்து வரட்டும். இப்போ பாருங்கள், தண்ணி நல்லா கொதித்து வந்துடுது. அடுப்பை ஃபுல்லாக தீயை கம்மி பண்ணிவிடுங்க. கம்மி பண்ணிவிட்டு இப்போ கரைச்சி வச்ச மாவை அதில் சேர்த்துக்குங்க. மாவை சேர்த்துட்டு அடுப்போட தீயை ஜாஸ்தி பண்ணிவிட்டு கரண்டி வச்சு நல்லா கட்டிகள் இல்லாமல் கலந்து விட்டுட்டே இருங்க. நல்லா 2-3 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. மாவு கெட்டியாகி வரும். அந்த அளவுக்கு கலந்து விட்டுட்டே இருங்க. இப்போ பாருங்க, மாவு கொஞ்சம் கெட்டியாகி வந்திருக்கு. இதுக்கப்புறம் கட்டி பிடிக்காது. அடுப்பை ஃபுல்லாக குறைச்சி வச்சுட்டு இப்போ பாருங்க, மாவு கெட்டியாகி வந்திருக்கு. இதுக்கப்புறம் கட்டி பிடிக்காது. அடுப்பை மீடியமாக வச்சுட்டு கூழை நல்லா வேக விடுங்க. கம்பு வெந்து வர்றதுக்கு 1/2 மணி நேரம் ஆகும். இடையில கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. அடி மட்டும் பிடிக்கும். அதனால நம்ம இடையில கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போ பாருங்க, கூழ் நல்லா வெந்து மேலே ஏடு படிய ஆரம்பிச்சிது பாருங்க. இப்போ இதை ஒரு வாட்டி நம்ம கலந்து விட்டுட்டு வெந்துருச்சான்னு செக் பண்ணி பார்க்கலாம். கையை தண்ணியில் நல்லா நனைச்சிட்டு ஒரு கம்பு எடுத்து இந்த மாதிரி நசுக்கி பாருங்க. நல்லா மசியணும் இந்த மாதிரி. இப்போ இது நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வச்சிடலாம். இறக்கி வச்சு நல்லா முழுமையாக ஆற விடுங்க. இது ஆறி வரட்டும். அதுக்கப்புறம் பார்க்கலாம். சாயந்தரம் 5 மணிக்கு கூழ் தொழுவி வச்சோம். இது முழுமையாக ஆறி வர்றதுக்கு நைட்டு 8 மணி ஆயிடுச்சு. இப்போ இதில் நம்ம தண்ணி ஊற்றி வைக்கலாம். 1 கப் அளவு தண்ணி ஊற்றி வைங்க. இது நைட்டு ஃபுல்லாக அப்படியே இருக்கட்டும். தண்ணி ஊற்றி வைக்கிறதுனால நல்லா புளிச்சிட்டு காலையில் குடிக்கிறதுக்கு நல்லா அருமையாக இருக்கும். இப்போ கூழ் கரைச்சி குடிக்க ரெடியாக இருக்குது. நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே ஏடு படிஞ்சிருக்கும், அதை எடுத்துட்டு நம்ம கரைச்சிக்கலாம். மேலே இருக்கிற ஏடு அப்படியே எடுத்துட்டு இப்போ எல்லா கூழுமே நான் கரைச்சிக்க போகிறேன். இந்த கூழுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் தூள் உப்பு சேர்த்துக்குங்க. 1 கப்பு தயிர் சேர்த்துக்குங்க. தயிர் சேர்த்துட்டு கையை வச்சு நல்லா கரைச்சி விடுங்க. நம்ம ஏற்கனவே நைட்டு தண்ணி ஊற்றி வச்சுருக்கோம். அதனால் இப்போ தண்ணி சேர்க்க தேவையில்லை. நம்ம கரைச்சிட்டு தேவைப்பட்டால் அப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ கூழை கரைச்சதுக்கப்புறம் ரொம்ப கெட்டியாக இருக்குது. இதில் நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். குடிக்கிற பக்குவத்துக்கு இப்போ ரெடியாக இருக்குது. நம்ம கூழ் குடிக்க வேண்டியதுதான். இன்றைக்கி நான் கம்மங்கூழ் தொட்டுக்கிறதுக்கு நெத்திலி கருவாட்டு தொக்கும் பச்சை மிளகா சின்ன வெங்காயமும் வச்சுருக்கேன். இந்த காம்பினேஷனில் எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு விருப்பமானது எது வேணாலும் சொட்டு சாப்பிட்லாம். நீங்களும் மிஸ் பண்ணாமல் செஞ்சு சாப்பிடுங்க. இந்த வெய்ய காலத்துக்கு நல்ல சத்தான உடம்பு குளிர்ச்சியாக வச்சுக்கக்கூடிய நம்மளுடைய பாரம்பரியமான ஒரு உணவு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம தாயார் குக்கிங் சேனலை
மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.